சென்னையில் ராயபுரம் கல்மண்டபம் பகுதியில் இருந்து ஆர்கே நகர் டோல்கேட் வரை மேம்பாலம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் ஏவாவேலு உறுதியளித்துள்ளார். பேசின் பிரிட்ஜ் பாலத்திற்கு பதிலாக மாற்றுப்பாலம் அமைக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவையில் இன்று கேள்வி நேரத்தின் போது ராயபுரம் பகுதியில் சூரிய நாராயண சாலையில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கிறது என்பதால் புதிய பாலம் அமைக்க வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர் ஐட்ரி மூர்த்தி கோரிக்கை விடுத்தார். இதேபோல பெரம்பூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஆர்.டி. சேகர் பேசின் பிரிட்ஜ் பாலத்தை விரிவாக்கம் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். இருவரின் கேள்விகளுக்கும் பதிலளித்த பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவாவேலு, சூரிய நாராயண தெருவில் இருந்து ஆர்கே நகர் டோல்கேட் வரை மேம்பாலம் அமைக்க இந்த ஆண்டே முன்னுரிமை அளிக்கப்படும் என்று உறுதியளித்தார். பேசின் பிரிட்ஜ் பாலத்திற்கு மாற்றுப்பாலம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் ஏவாவேலு தெரிவித்தார். மாண்புமிகு உறுப்பினர் ஐட்ரி மூர்த்தி தலைவர் அவர்களே, ராயபுரம் சட்டமன்ற தொகுதியிலே மன்னார்சாமி கோயில் தெருவிலிருந்து ஆர்கே நகர் வரை இருக்கக்கூடிய சூரியநாராயண செட்டி தெரு வரை இருக்கக்கூடிய 3 கிலோமீட்டர் தூரம் திருவொற்றியூர், எண்ணூர், கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி வழியாக சென்னைக்குள் நுழையக்கூடிய அனைத்து வாகனங்களும் இந்த சூரியநாராயண தெரு, மன்னார்சாமி கோயில் தெரு வழியாகத்தான் பாரிஸ் கார்னரை வந்து செல்ல வேண்டிய நிலை இருக்கிறது. எனவே இந்த மேம்பாலம் ஒன்றை ராயபுரம் சூரியநாராயண செட்டி தெருவிலிருந்து மன்னார்சாமி கோயில் வரைக்கும் டோல்கேட் வரைக்கும் ஆர்கே நகர் வரைக்கும் கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் பரப்பளவு வருகிறது. நான் 2021 நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சரிடம் கேள்வி மூலம் கேட்டபோது போக்குவரத்து செறிவு இல்லை என்ற காரணத்திற்காக அந்த மனு பிற்காலத்தில் பார்த்துக் கொள்ளலாம் என்று சொல்லியிருந்தார். இன்றைய தினம் மிகவும் அதிகமான போக்குவரத்து இருக்கக்கூடிய ஒரு இடமாக அந்த பகுதி விளங்கி வருகிறது. ஏனென்றால் 5 தொகுதியில் இருக்கக்கூடிய திருவொற்றியூரில் இருக்கக்கூடிய அனைத்து கம்பெனியிலிருந்து வரக்கூடிய அனைவரும் அந்த பகுதியில் அவர் சொல்லுகிற சாலை என்பது போக்குவரத்து அதிகமாக உள்ள சாலை தான். பொதுவாக ஒரு சாலை அமைக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு 5 ஆண்டு காலம் நிறைவடைந்த பின்புதான் அது ரினியூவல் செய்வதாக இருந்தாலும் விரிவுபடுத்துவதாகவும் செய்ய முடியும். நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் கேட்ட கேள்வி அது கோரிக்கையாக எடுத்துக்கொண்டு சம்பந்தப்பட்ட அதிகாரி அழைத்து பேசி இந்த ஆண்டே அதற்கு முன்னுரிமை அளிக்க முடியுமா என்பதை துறையின் சார்பாக அதை எடுத்து செல்வதற்கு ஏற்பாடு செய்கிறேன்.